Good morning, all of you. நாங்கள் முக்கியமாக ஒரு ரைட்டிங் தொடர்பான விஷயத்தை பார்க்க போகிறோம். ரைட்டிங் தான் எங்களுக்கு பிரதானமான நிறைய புள்ளிகளை பெற்றுதாரன்னு லாஸ்ட் கிளாஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். எப்படி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25 புள்ளிகள் வந்து ரைட்டிங்குக்கு தான் வரும். நிறைய எழுதணும், அதோட நிறைய விஷயங்களை செக் பண்ணி பார்க்குறது. அதான் சிக்கல் எங்களுக்கு. அந்த நாங்கள் எழுதி கொண்டு போயிடுவோம், செக் பண்ணுறேன், ஸ்பெல்லிங்கை பார்க்குறேன், ஃபுல்ஸ்டாப் போட்டிருக்கோம், அந்த பங்க்சுவேஷனை பார்க்குறேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சின்ன வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டை. ரைட், பாருங்க. இந்த வீடியோவுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்காக பாருங்க. ரைட்டிங் டிப்ஸ் கொஞ்சம் அவர் சொல்லுவார். அதுக்கு பிறகு நாங்கள் லெட்டர் ரைட்டிங்கு போவோம். அது நேரடியாக ரைட்டிங் டிப்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இது வேறொரு ஆசிரியர் ஜூம் கிளாஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ அதை இருக்கா நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு கொஞ்சம் ரைட்டிங் டிப்ஸ் கொஞ்சம் ஐடியா வரும், நீங்கள் நோட் பண்ணிக்கணும். Correcting, the very important two keywords. You should, in this lesson we are going. Actually, today in this lesson we are going to work on the writing tip. Actually, the day by day we are working on the different kind of tips. Today just I am going to work with the writing tip, right? Especially I would like to say about that the checking and correcting, the very important two keywords you should keep in your mind. The checking and correcting, that's really important words. We do a lot of writing. Unfortunately, we forget to check and correct. So in this lesson, we want to do that one, how to check and what to check. The two things we are going to work on that one. So here, there's a box is given to you. In this box, you could see that one. There are some keywords for you. The one thing I would like to say, any mistakes. So when you have the question about that one, what kind of mistakes actually we talk about that one. Yes, we have the spelling, grammar, and the pronunciation. Then we normally work on that when we write the email. இதுல வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்கள் ரைட் பண்ணிக்கல, ஒரு விஷயத்தை எழுதிக்கல, நாங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், செக்கிங் அண்ட் கரெக்டிங் என்ற கீவேர்டை வந்து ஞாபகத்தில் வச்சிருக்க வேணுமா. ஸோ அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இம்பார்ட்டன்ட் டு செக் யுவர் ரிட்டன் ஒர்க். அதாவது ஒரு நாளும் நாங்கள் எழுதி முடிச்சோடனே பார்க்கிறேன், ரைட், அதை ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும் என்று சொல்றேன். அப்போ அது செக் பண்ணி பார்க்காடி எங்களுக்கு வந்து அது பிரயோசனம் இல்லை இந்த ரைட்டிங் வந்து. அதில் கீவேர்டுன்னு பார்க்க எனி மிஸ்டேக்ஸ் ஏதாவது நீங்கள் ஆஃப்டர் யூ ரைட் அன் இமெயில் ஒரு லெட்டர் ஒரு ஆர்டிக்கல் ஒரு எனி டெக்ஸ்ட், எனி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் எதுண்டாலும் எழுதினாலும் பாருங்க, நார்மலாக நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நாங்கள் நார்மலி வி டோன்ட் செக் பண்ண மாட்டோம். பட் கட்டாயம் செக் பண்ணணும். என்னத்தை செக் பண்ணணும்னா ஸ்பெல்லிங்கை செக் பண்ணணும். ஸ்பெல்லிங் சரியானது, ஏதோ சரியான ஸ்பெல்லிங்கை கூட பிள்ளையாளி வச்சுக்கணும். ஈவன் பார் சார்ட் பை சார்ட்ல கூட மேலே கொஷன்ல தந்திருப்பான், சரியான இதை தந்திருந்தாலும் நாங்கள் அதை பிள்ளையாத்தான் இருப்போம். கிராமட்டிக்கலா பிள்ளையாளி இருப்போம். இப்போ பசிவ் வாய்ஸ் எழுத வேண்டிய இடத்துல ஆக்டிவாளி இருப்போம், ஆக்டிவ் எழுத வேண்டிய இடத்துல பசிவாளி இருப்போம். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அந்த கிராமட்டிக்கல் இதை பார்க்கணும். இது ப்ரப்போசிஷன் அதில் வந்து உங்களுக்கு போடப்பட்டிருக்காங்க. அவர் வந்து அதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணவர் என்னென்னா ப்ரொனன்சியேஷன் சொன்னவர், நாட் ப்ரொனன்சியேஷன், அது பங்க்சுவேஷன். சரிதானே, அதை நான் கரெக்ட் பண்ணுறேன். பங்க்சுவேஷன் வேறுங்க, திரும்ப இதை விடுறேன் வேறுங்க. You could see that one. There are some keywords for you.
the one thing I would like to say, any mistakes. So when you have the question about that one, what kind of mistakes actually we talk about that one? Yes, we have the spelling, grammar, and the pronunciation. Then we normally work on that when we write the email or an article or the reports or any other text. There's no problem. Right? Sometimes you write the short written, right? So writing essays or whatever it is. We need to think about that, the three main things: spelling, grammar, and punctuation. So that's what in this lesson today actually is really, இது வந்து grammar and punctuation. முதல் pronounce பண்ணாங்க pronunciation சொன்னாங்க. It's not pronunciation, it's punctuation. Punctuationன்றது மார்க்ஸ், என்னென்ன ஃபுல் ஸ்டாப்பா அல்லது கமாவா, அது எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா தமிழ்ல எவ்வளவு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ்லையும் பார்ப்போம். அப்போ நாங்கள் ஒரு லெட்டர் எழுத வழிகிட்டதுக்கு முதலோ இல்லை ஒரு ஈவன் ஒரு ஷார்ட் பேராகிராஃப் எழுதுறதுக்கு முதலோ நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். ரைட், இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த செக் பண்ணுற விஷயம் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஒரு 10 minutes will help you how to check and what to check. So the what to check, you have the answers: spelling, grammar, and punctuation. And at the end of the lesson, definitely you will learn that one, how you can check all these things, like a writing tip. We are working on that one. So here you have that number one, activity number 1. There are 8 sentences are there, but it's too easy actually. The mistakes are underlined. Just take 3 minutes and can you please correct these mistakes, please? Once you have completed, just raise your hands. Right. Put in different groups. You can discuss with your friends first. Then we can discuss as a whole class. 3 minutes. ஓகே, எங்களுக்கு இது தேவையில்லை. நாங்கள் இனி நேரடியாக லெசனுக்கு போக போகிறோம். ஒரு ரைட்டிங் அண்ட் வெரேக்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் கன்சிடர் பண்ண வேணும்ன்ற விஷயம் தான் அவரால் சொல்லப்பட்டது. ஸோ அந்த விஷயங்கள் அவ்வளவும் எங்களுக்கு முக்கியமான விஷயம். நாங்கள் மேற்கொண்டு எரர் கரெக்ஷன் ஒரு விஷயம் படிக்கல, அந்த வீடியோவை நாங்கள் கண்டினியூஸாக பார்ப்போம். ரைட், என்ன விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன மாதிரி அதை செய்ய போகிறோம் அந்த விஷயம். இப்போ ரைட்டிங் பார்ட்னு வரைக்கும் இதில் லெட்டர் ரைட்டிங்கில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 வகையான லெட்டர் இருக்கு எங்களுக்கு. we have 2 kind of letters, ரைட். அப்போ அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு நம்மளை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கூட அதை விளங்கப்படுத்த போகிறேன். ரைட், இப்போ ஒயிட் போர்டை பாருங்க. இந்த ஒயிட் போர்டை லெட்டர்ஸ்ன்னு பார்க்கல, லெட்டர்ஸ் நாங்கள் கிரேட் 9லேயே இந்த லெட்டர்ஸ் தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு இது ஓஎல் வரைக்கும் தொடர்றபடியா ஏஎல்லையும் லெட்டர் எழுதுறதுக்கு வரும் கட்டாயம். இது வந்து முக்கியமானது. லெட்டர்ஸில் நாங்கள் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. ஃபார்மல் லெட்டர்ஸ் என்று சொல்லப்படுற ஒஃபீஷியல் பர்பஸுக்காக எழுதுகிற லெட்டர்ஸ் இருக்குது, ரைட். அடுத்தது இன்ஃபார்மல் ஓ கேஷுவல், எதுனாலும் சொல்லலாம். நாங்கள் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம். இது இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் as a personal லெட்டராக இருக்கும், ரைட். ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் ஓ பர்சனல் லெட்டர், இதை வந்து ஒஃபீஷியல் லெட்டர்னு சொல்லுவோம். ஃபார்மல் லெட்டர்ஸை வந்து நாங்கள் ஒஃபீஷியல் லெட்டர்னு சொல்கிறோம். நாங்கள் ஒஃபீஷியல் லெட்டர், ரைட். இஸ் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஃபார்மல் லெட்டர்ஸுக்குள்ள தான் அதுவும் வரும். இன்விடேஷன் என்று சொல்றதை விட இமெயில் என்று சொல்லுவோம். இமெயில் ரைட்டிங், இமெயில் என்று போட்டாலே சரி, இமெயில் என்று போடுவோம். இதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் என்று பார்ப்போம். ஃபார்மலுக்குள்ள ரிக்வெஸ்ட் தான் கூடுதலாக வாரது. ஃபார்மல் எழுதுக்கு ரிக்வெஸ்டிங், மற்றது இன்விடேஷன், இன்வைட்டிங் வரும். இன்வைட்டிங் என்ற விஷயம் பாருது ஃபார்மல் லெட்டர்ஸில்.
வேற ஏதாவது எங்களோட ஜாப் தொடர்பான விஷயமே ஜாப் தொடர்பான விஷயம் அல்லது கரியர் தொடர்பான விஷயத்தை எழுதிக்க நாங்கள் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்னா பர்சனல் பர்பஸ் லைக் நோட் ஒரு நோட் எழுதுகைகளை நாங்கள் என்னென்னதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோமோ பர்சனல்னா இருக்கு இப்போ நாங்கள் ஒரு பிரின்சிபலுக்கோ டீச்சருக்கோ அல்லது ஒரு மேனேஜருக்கோ எழுத போகிற விஷயம் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்டுக்கோ அல்லது ஒரு ரிலேட்டிவுக்கோ அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த இன்ஃபார்மல் லெட்டர் பர்சனல் லெட்டராக இருக்கும் கூடுதலாக இந்த எங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து எங்களுக்கு கூடுதலாக எல்லாமேன்னு சொல்ல முடியாது கூடுதலாக மேக்சிமம் வந்து பர்சனல் லெட்டர்ஸ் தான் வந்திருக்கு இந்த பர்சனல் லெட்டர்ஸ் எழுதுற ஈஸி ஏன்னா எங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது கண்ட்ரோல் இருக்காது லிமிட் இருக்காது அப்போ நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு எழுதலாம் சரி அது அது வந்து எங்களோட சாய்ஸ் நாங்களே எழுதுறது இமெயில் வந்து என்னது போடுவோம்னா கூடுதலாக அந்த ஜாப் தொடர்பான விஷயங்கள் எழுதுறதுக்கு இமெயிலாம் எழுதுவோம் அப்போ இமெயிலாக இருந்தாலும் சரி லெட்டராக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி எங்களுக்கு ஒரே மாதிரி தான் நாங்கள் எழுத போகிறோம் இப்போ நீங்கள் உங்களோட கிரேட் 10 புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இமெயில் சாம்பிள் ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த சாம்பிளை ஃபாலோ பண்ணுவோம் மற்றபடி லெட்டர்ஸோட சேம் என்ன சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் ரைட் இப்போ அதுதான் மிக முக்கியமானது இப்போ இது எத்தனையாவது கேள்வியாக வரப்போகுதுன்னு சொல்லலாம் எங்களுக்கு டெஸ்ட் 14 வரப்போகுது டெஸ்ட் 14 தான் இந்த கொஷின் பார் சார்ட் பை சார்ட் வர்றதுக்கு பதிலாக இது வரும் சில நேரங்களில் இது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ரைட் அப்போ நாங்கள் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனுக்கு கூடாக இதை விளங்கிக் கொள்வோம் என்னன்னு சொல்லி லெட்டர்ஸ் தொடர்பான விஷயத்தை விளங்கிக் கொள்வோம் நீங்களும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரியா ஜஸ்ட் a minute I am going to share the presentation now வெயிட் பண்ணுங்க அவ்வளோ எல்லாம் ஓப்பன் ஆகுதுல வரணும்
ரைட் சின்ன வீடியோ கூட ஒரு இன்ட்ரொடக்ஷன் தாரன் வீடியோ இருக்கா பாருங்கோ. Hello everyone. Welcome back to English with Jay. If you haven't subscribed my page yet, please press the subscribe button and press the bell icon to get my new updates. Don't forget to like, share and comment on my videos. Today our lesson is about letter writing. In modern world, we communicate with others using different technological devices. The modern technology has brought people together. We use mobile phones to send and receive SMS and calls. Moreover, computers and other technological devices have made everything easy for us. Can you imagine what was there before the computers or before the technology invaded us? We used to send letters instead of emails. Even though the emails are very easy and quick to send and receive, the trend of writing letters is practiced everywhere in the world. So, developing the skill of writing letters is very important for everyone. When it comes to letter writing, there are two types of letters. One is the formal letter and the other one is the informal letters. What is a formal letter? These type of letters can be called as official letters and are highly professional. They follow a certain pattern and a formality. These letters should directly address the issues concerned. Normally, formal letters can be business letters, official letters, circulars, and employment letters. And formal letters can be written to the principal or ministers, directors, managers, etc. What is an informal letter? ரைட் அப்போ அந்த ஃபார்மல் லெட்டர்ஸுக்குரிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குதுன்றத தெளிவாக சொல்லியிருக்கிறா இதில் பாருங்க. ஒஃபீஷியல் ஃபார்மல் லெட்டரில் ஒஃபீஷியல் லெட்டர்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும்னா இதை நோட் பண்ணி வைங்க. Professional. இது வந்து தனியாக ப்ரொஃபஷனலுக்காக மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். சரிதானே? ஒஃபீஷியல் லெட்டர்ஸ் வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து இப்போ ஒஃபீஷியல் பர்பஸுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ஸோ அந்த விஷயம் They follow a certain pattern and a formality. These ஒஃபீஷியல் லெட்டர்ஸாக இருக்கும், ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்கும். ப்ரொஃபஷனல்னா ஒரு வேலை வாய்ப்பு, அப்படி வேலை தொடர்பான விஷயமா இருக்கும். மற்றது ஃபாலோ அ பேட்டர்ன் ஆர் ஃபார்மேட், ஒரு பேட்டர்ன் அல்லது ஒரு ஃபார்மல் ஒன்று இருக்க வேணும் அந்த அதில். இல்லாடி சும்மா எழுதையில எங்கட இஷ்டத்துக்கு. letters should directly address the issues concerned. ரைட், என்ன இஷ்யூஸ் தொடர்பான விஷயங்கள் எழுதுறது அதுவும் இருக்கு. நீங்கள் டக்குன்னு இதை நோட் பண்ணி வச்சிங்கன்னா இல்லை. ஃபார்மல் லெட்டர்ஸ் ஹெடிங்கை போட்டுட்டு official letters highly professional and follow a pattern and formality, directly address the issues. Normally ஆரம்பத்தில் நாங்கள் எப்படியான ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு ஃபார்மேட்டுக்குள்ள போனோம்னா தான் எங்களுக்கு வந்து அது ஒரு தெளிவாக எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. formal letters can be business letters, official letters, circulars and employment letters. Right. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் லெட்டர்ஸ் என்னென்ன மாதிரி வரும்னு சொல்லி சொன்னால் அது பிஸ்னஸ் பர்பஸுக்காக எழுதுகிற லெட்டர்ஸாக இருக்கும். மற்றது ஒஃபீஷியல் பர்பஸுக்காக எழுதுகிற லெட்டர்ஸாக இருக்கும். மற்ற சர்க்குலர்ஸ், ஏதாவது என்னென்ன சர்க்குலர்ஸ் இருக்குது என்ற மாதிரியான விஷயங்களை எழுதலாம். மற்ற எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ஸ் வரும். சரியான எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் அந்த உதாரணமாக எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்னு சொல்லுவோம், அதுதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ன்ற விஷயத்தில் வரும். ஓகே ரைட், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இதுல இந்த ரெக்வெஸ்டும் இன்விடேஷனும் இதுக்குள்ள வரையில அதுவும் வரும் இதுக்குள்ள. ஓகே, சரி பாருங்க. And formal letters can be written to the principal or ministers, directors, managers, etc. Right.
இப்படியான விஷயங்களை தான் எழுதுவோம். கூடுதலாக பிரின்சிபல்ஸுக்கு எழுதுவோம், மினிஸ்டர்ஸுக்கு எழுதுவோம், டிரெக்டர்ஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவும் கம்பெனியில் டிரெக்டர்ஸாக இருக்கலாம், மற்றது மேனேஜர்ஸாக இருக்கலாம். சரியான யாராவது ஒரு ஆளுக்கு எழுதுவோம். வந்து ஃபார்மல் பர்சன் எல்லாருக்குமே இந்த லெட்டர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். What is an informal letter? Informal means not formal. These informal letters can be called friendly letters and they are personal. These personal letters can be written to loved ones and known people. They can discuss personal ரைட். அப்போ இங்கே பர்சனல் லெட்டர்ஸ் வந்து என்ன சொல்லிச்சோன்னா இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். ஃபார்மல் இல்லாமல் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாமல் நாங்கள் எழுதுறது பர்சனல் லெட்டர்ஸ் can be written to loved ones. நல்ல க்ளோஸ் ஆன ஆட்களுக்கு can discuss personal issues. இப்போ உதாரணமாக ஒரு கொப்பியை விட்டுட்டு வந்தாலோ அல்லது ஒரு அப்படியான சில சின்ன சின்ன விஷயங்கள், நான் வரையில பள்ளிக்கூடம் டூர் போகிறீங்களா என்ன மாதிரி டீட்டெயிலை சொல்லுங்க ஒன்று மாதிரி. அப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் வரையில நீங்கள் நாங்கள் டூர் போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் சொன்னவா, அப்படியான சில சின்ன சின்ன பர்சனல் விஷயங்கள் இருக்குதானே, அப்படியான சிச்சுவேஷன்ஸ் தருவாங்க. சரிங்களா? அதை நார்மலாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. 2 வகையாகவும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். issues in these letters and they don't follow a strict rule like the formal letter. இப்போ ஃபார்மல் லெட்டர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதணும்னு இல்லை இன்ஃபார்மல் லெட்டர்ஸில். அப்போ இது அதோட தொடர்படாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. Informal letters can be written to families, friends and even a retired teacher. Well, ரைட். இப்போ இது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், டீச்சர்ஸ், ரிட்டையர், நாட் ஒன்லி த ரிட்டையர் டீச்சர்ஸ், எல்லாருக்கும் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பழகிற டீச்சர் எல்லாருக்குமே நாங்கள் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதலாம் நார்மலாக. ரைட். அப்போ அப்படி சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஓகே, தொடர்ச்சியாக பார்ப்போம். let's see the format of a letter. When we talk about the format of letters, there are 2 different formats. ரைட். இந்த ஃபார்மேட் தான் எங்களுக்கு முக்கியமானது. இதை நீங்கள் காப்பியில் நோட் பண்ணுவோம். One is the traditional format. ரைட். அப்போ இதில் ஆல்ரெடி நான் இந்த ஃபார்மேட் வந்து போட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதே திரும்ப நான் படிப்பிக்க கூடாதுன்றதுக்காக தான் வித்தியாசமாக வேற ஒரு வீடியோ கூட நான் செய்கிறேன். வந்து இப்போ ஏற்கனவே நான் ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் தொடர்பான வீடியோ பதிவிட்டுருக்கேன். அப்போ அதில் இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணுறேன். இது வந்து ட்ரெடிஷனல் ஃபார்மேட்னு சொல்றது. ட்ரெடிஷனல் ஃபார்மேட் இன்னும் பழக்கத்துல இருக்குது. சரியா? ட்ரெடிஷனல் ஃபார்மேட்ன்ற ஒரு விஷயம் இன்னும் பழக்கத்துல இருக்குது. இப்படி எழுதினாலும் நாங்கள் வந்து அக்செப்ட் தான் பண்றோம். ஓகே, இது வந்து என்ன செய்யலாம் எக்ஸாமில். ஓகே, இப்போ நீங்கள் இந்தியாவில தான் அட்ரஸை போடணும், இந்தியாவில தான் டேட்டை போடணும், அப்படி ஒரு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷன் வந்து வரையில. சரியா? அப்போ நீங்கள் டோன்ட் வரி, இது வரைக்கும் இல்லை. ஆனால் ட்ரெடிஷனல் ஃபார்மேட்டை பயன்படுத்தாமல் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, அதை பார்ப்போம். இதை முதல் நோட் பண்ணுங்க. ட்ரெடிஷனல் ஃபார்மேட்ன்றது சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், பிறகு ரிசீவர்ஸ் அட்ரஸ், சல்யூட்டேஷன் என்று சொல்கிறது அந்த டியர் சார், டியர் மேடம் என்ற மாதிரியான விஷயம். சென்டர்ஸ் அட்ரஸ்ன்னா நீங்கள் யார் எழுத போகிறீங்களோ அவற்றை அட்ரஸை மேலே எழுதுறது. ரைட். அதான் சென்டர், அனுப்புகிற ஆக்கள்ல முகவரியாக இருக்கும். டேட்டை போடுவோம், அது முக்கியமானது. அப்போ அனுப்புகிற ஆக்கள முகவரி ஒன்று போடுவோம், பிறகு டேட்டை போடுவோம், பிறகு ரிசீவர்ஸ் அட்ரஸ் போடுவோம். சரியான? அதாவது ரிசீவர், அதாவது பெற்றுக்கொள்கிற ஆள். சரி, அவற்றை அட்ரஸ். பிறகு அதுக்கு சல்யூட்டேஷன் போடுவோம். சல்யூட்டேஷன்ன்றது என்ன சொல்லுங்க, டியர் சார், மேடம் அப்படின்னு போடுவோம் தானே, அதுதான் அந்த சல்யூட்டேஷன். அடுத்த டாபிக். அப்போ கட்டாயம் டாபிக் என்ற ஒரு விஷயம் வேற வேணும். டாப்பிக்கை வந்து ட்ரெடிஷனல் ஃபார்மேட்னு நடுவில் உணர்ந்து போடுறது. இதுன்னா டைப்பிங் ஃபார்மேட் அப்படி நார்மலாகவே அப்படியே எழுதுறது வந்து அடுத்ததாக பார்க்க போகிற ஃபார்மேட். இப்போ இதை நோட் பண்ணுங்க. கட்டாயம் டாபிக்ன்றது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும் வந்து சில டீச்சர்ஸ் வந்து கைட் பண்ணிங்கன்னா, நோ நீட் டு ரைட் ஆன் கேபிட்டல் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அண்டர்லைன் பண்ண வேணும். சரியா? கட்டாயம் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் டாபிக்கை வந்து அண்டர்லைன் பண்றத வந்து எப்பவுமே உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ரைட். அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, அது மார்க்ஸ் சொல்றதை விட கொஞ்சம் அதை என்ன பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்றதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். அதெல்லாம் ஸோ அண்டர்லைன்ன்றது முக்கியம். அப்போ நீங்க டாபிக்கு பிராக்கெட்ல அண்டர்லைன் போடுவீங்க. அடுத்த இன்ட்ரோடக்ஷன்.
இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ட்ரோடக்ஷன், முதலாவது இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன்னா என்னன்னு நான் இப்போ சொல்லுவேன். ஒரு 9ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்வியை எடுத்து அதற்கூடாக நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அதாவது இன்ட்ரோடக்ஷன் என்ன. அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர்னா மெயின் கண்டென்ட். பாடி ஆஃப் த லெட்டருக்குலாம் அந்த இன்ட்ரோடக்ஷன், மெயின் கண்டென்ட், கன்க்ளூஷன் நாங்கள் 3ஆ பிரிக்கிறோம். 3 வகையா வருது. இப்போ இன்ட்ரோடக்ஷன்னா இப்போ உதாரணமா ஐ எம் so and so to write this letter to get some facilities to my school. என்ன ஒரு பிரின்சிபலாக இருந்தால் அப்படியான விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். அப்போ நான் என்ன சொல்றது, இப்படியான விஷயங்கள், நான் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல இன்னவா இருக்கிறேன், நான் இந்த கடிதத்தை எழுதுறது எதற்காக என்று சொன்னால் இதற்காக என்று சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுப்பேன் தானே அதுதான் முதலாவது பந்தியா வரப்போகுது. அடுத்த பந்தியில என்ன மாதிரியான உதவி தேவை, ஏன் தேவை, அந்த உதவி இல்லாததால என்ன டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்றீங்க, அப்படியான சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதுறதுக்குரிய உதாரணத்தை சொல்றேன். இது ஒரு இன்விடேஷன் லெட்டரா இருக்குதுன்னு வைங்களேன். நாங்கள் முதலாவது பேராகிராஃப்ல நாங்கள் இப்படி இந்நேரம் எழுதுறோம். ஸோ இப்படி ஒரு ப்ரைஸ் கிவிங் ஒன்று நடக்குது, அது நிறைய அச்சீவர்ஸ் வந்து பங்கு பற்றினோம். ஸோ நீங்கள் கலந்து சிறப்பிக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு கடைசியா நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கு ஹாப்பியா இருக்குமென்று போடுவோம் தானே, அதான் அந்த கன்க்ளூஷன். அப்போ அதே மாதிரி ரிக்வெஸ்ட் லெட்டர்ல நீங்கள் as soon as possible இந்த விஷயத்தை எங்களை செய்து தந்தீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு ஓகேயா இருக்குமென்று சொல்றது தான் கன்க்ளூஷன், முடிவு. ஸோ அப்படி அது ஒரு உதாரணம். இப்போ லெட்டர் ஒன்று நான் தர போறேன். அப்போ அந்த உதாரண லெட்டரை பார்க்கல உங்களுக்கு இது என்னென்னன்றதை வந்து தெளிவாக விளங்கும். அப்போ இன்ட்ரோடக்ஷன் என்ன, மெயின் கண்டென்ட் என்ன, கன்க்ளூஷன் என்னன்ற விஷயம் போடும் விளங்கும். அடுத்த கம்ப்ளிமெண்ட்ரி க்ளாஸுக்கு முதல் கிரீட்டிங்ஸ் என்ற ஒரு விஷயம் இதுல வேற வேணும். இந்த தேங்க்யூ என்ற ஒரு விஷயம் இதுக்குள்ள வேற வேணும், இதுல மென்ஷன் பண்ணப்படையில. அதுக்கு பிறகுதான் கம்ப்ளிமெண்டரி கிளாஸ். கம்ப்ளிமெண்டரி கிளாஸ்ன்றது வந்து என்னன்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ட்ரூலி அப்படியான விஷயம் போடுவோம் தானே பிள்ளைகள், அதுதான் அந்த கம்ப்ளிமெண்டரி கிளாஸ். சரிதானே? அப்போ அந்த விஷயத்த நாங்கள் முக்கியமாக அதில் போடுவோம், யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படியான விஷயம். பிறகு சிக்னேச்சர் ஒன்று சும்மா கிறக்கி விடுறது, ரைட்? ஏதாவது ஒரு சிக்னேச்சர் கிறக்கிட்டு கீழே நேம் ஆஃப் த சென்டர். நேம் ஆஃப் த சென்டர் வேணுமெண்டா நாங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம். நேம் ஆஃப் த சென்டரை மட்டும் நாங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம், ரைட்? நார்மலாக லெட்டர் ஹெட்ல தான் எழுதுறது. ஃபார்மேட் லெட்டர்ஸ் வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ், ஏன்னா ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து லெட்டர் ஹெட்லாம் எழுதுவோம். அப்போ நாங்கள் அந்த சென்டர்ஸ் அட்ரஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி கீழே நேம் ஆஃப் த சென்டரும் இருக்காது. எங்களுக்கு ரிசீவர்ஸ் அட்ரஸும் டேட் ரிசீவர் அட்ரஸ் அதெல்லாம் இருக்கும். வந்து நார்மலாக லெட்டர் ஹெட்ல ஆஃபீஸ் பர்பஸுக்காக நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் அப்படி தான் எழுதுவோம், ரைட்? அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ச்சியாக என்ன வீடியோட சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். Format, and the other one is the modern format. Yes. Traditional format, modern format. Typically we have changed the format to the modern. மாடர்ன் ஃபார்மேட்டை தான் நாங்கள் எக்ஸாமுக்கு கூடுதலாக பயன்படுத்துவோம். எப்படி மாறி இருக்கு இது எல்லாம், அட்ரஸ் எல்லாம் இங்கே வந்து மாறி இருக்கு. Traditional format is what people have followed from the past, and still this traditional format is in use. The modern format has slight differences in the ரைட். என்ன டிஃபரன்சஸ் என்று சொல்லி சொன்னா, அட்ரஸ், சென்டர்ஸ் அட்ரஸும் டேட்டும் இங்கால வந்துருக்கு. அதை நீங்கள் அதில் போட்டு காட்டலாம். நீங்கள் ஒரு ஃபார்மேட் ஒன்ற கொப்பியில் போட்டுட்டு இங்கால அம்புக்குறிக்கு போட்டு காட்டுங்க, வந்து இது ரெண்டும் இங்கால வந்திருக்கும். இந்த போட்டு விட்டீங்கன்னா அலுவல் முடிச்சு. சரிதானே? அப்போ அதுதான் மாற்றம், வேறொரு மாற்றமும் இல்லை இங்கே, ரைட்? alignments is very easy to use in the computers. Look at the screen. Here I have given the traditional format and the modern format of the formal letter. A formal letter and informal letters, they both have different formats. First I'll be discussing about the formal letter. Nowadays most of the English letters are written using the right. அப்ப இப்ப nowadays ன்னு சொன்னா இந்த காலப்பகுதியில் இப்போது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது இந்த மாடர்ன் ஃபார்மேட் தானே. அப்ப நாங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற ஒரு விஷயத்தை தானே பிள்ளைகள் எடுக்கணும், எக்ஸாமுக்கு எழுதணும். அதுக்காக தான் நாங்கள் எக்ஸாமுக்கு இப்படி எழுதுறோம், சரிதானே? அப்ப நீங்கள் அதுல தெளிவாக இருக்க வேணும். எக்ஸாமில் எழுதிக்கல நாங்கள் மாடர்ன் பெற்றேன்னு எழுதினா எல்லாம், ரைட்? ஓகே, பத்தியா பார்ப்போம். Modern format, but in Sri Lanka, in Tamil and Sinhala, the traditional method is followed. So
Sri Lankan students might have some confusion in selecting the format, whether to select the traditional format or the modern format. No need to confuse. Both the traditional method and the modern method are correct. So you can select as per your wish. But you have to follow the rules when writing the letter correctly. So here I have given the format of the formal letter, the traditional format and the modern format. Look at the screen. I mentioned the parts of the letter. First you have the sender's address. Next, the date, the receiver's address, the salutation, the topic, the body of the letter, the complementary clause, signature. At the end, I have given the name of the writer, the person who signed the letter. So a formal letter should contain all these parts. It's a must. You can't leave any of this part in a formal letter. And now I have given the format of an informal letter too. Even the informal letter has the traditional format and the modern format. But some parts from the formal letter is missing here. So if you notice the format, you will see the sender's address is there. Next, the date. And then you have the salutation, body of the letter, complementary clause and the signature. Some parts, the receiver's address, the topic and the sender's name is missing here. Because it's informal letter, you are going to write to a person who you know very well. So பாருங்க அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ சொல்றா தெளிவா. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த என்னென்ன பார்ட்ஸ் வந்து அதுல மிஸ் ஆகுதுன்னு. ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் உள்ள வித்தியாசத்துல ரிசீவர்ஸ் அட்ரஸ், டாபிக், நேம் ஆஃப் த சென்டர் அதுகள் எதுவுமே தேவையில்லை, எழுத தேவையில்லை. சரிதானே, நேரடியாகவே எழுது. நாங்கள் சில நேரங்களில் பர்சனல் லெட்டர் எழுதைகளையும் ரிசீவர்ஸ் அட்ரஸ், சென்டர்ஸ் அட்ரஸ் எல்லாம் போட்டு தான் எழுதுறாங்க. நேம் ஆஃப் த சென்டர் அதெல்லாம் போட்டு எழுதுறோம் நாங்கள். அப்படியெல்லாம் எழுத தேவையில்லையா? ரைட், தொடர்ச்சியாக பாருங்க என்னன்னு. They don't need some information which we use to write to unknown people. Well, if you notice these two types of letters, the traditional format and the modern format, you will see the alignment of the letters. In the traditional letter, the sender's address is given on your right hand corner. But in the modern letter, the sender's address has been written in the left hand corner. This is the difference between the traditional method and the modern method. So in the modern method, all the parts of the letter should come in the left hand corner. But in the traditional method, the sender's address and the complementary clause and the signature part should come in the right hand corner. If you start it in your right hand corner, the ending also should be in the right hand corner. If you start it in the left hand corner, the end should be in the left hand corner. So you should not forget that. That is a very important point in writing letters. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க வேணும். வலப்பக்கம் தொடங்கினீங்கன்னா வலப்பக்கமே முடிக்கணுமா, இடப்பக்கம் தொடங்கினீங்கன்னா இடப்பக்கம் முடிக்கணும். அந்த மாதிரி அப்படியான ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை தந்திருக்கிறேன். லெட்டர் ஷுட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் த சேம் சைட். இதுதான கட்டாயம். லெட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எண்ட் பண்ணணும். அதே இதில் சைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணும். Right, Papa? Well, now let's see these parts of the letter in detail. First, I told you to write the sender's address. Both the formal and informal letters should have the sender's address. But in a formal letter, you should follow the following steps to write the sender's address. In the first line, you have to write the name of the sender. And from the second line, you have to start writing the address. So address can be written in 2 or 3 lines. Each line should end with a comma. And each word of the address should start with a capital letter. And the last word of the address can end with a full stop. When writing, the line should end with a comma. And each word of the letter. And from the second line, you have to start writing the address. So address can be written in 2 or 3 lines. Each line should end with a comma. Right, முக்கியமானது. நோட் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நாங்கள் நேம் ஆஃப் த சென்டர் எழுதுவோம்.
அதாவது அனுப்புற ஆட்களோட பேர். அட்ரஸை வந்து நாங்கள் 3 லைன்ல எழுதலாம். ஆனால் ஒவ்வொரு லைன் கீழே கீழே வரைக்குள்ள நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணுமா, கமான்ற விஷயத்தை போடுவோம். நான் முதல் சொன்னேன் செக் அண்ட் கரெக்ட். அந்த அதுதான் மிக முக்கியமானது. பங்க்சுவேஷன் என்றதை வடிவா நீங்கள் போடாடி அதுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும். நீங்க நினைக்காதீங்க வந்து பார்க்க மாட்டாங்க, அதுகள் செய்ய மாட்டாங்க, அப்படி எல்லாம் இல்லை. கட்டாயம் பார்ப்பாங்க. பங்க்சுவேஷன் மார்க்கை வந்து நான் சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே கண்ணுக்குள்ள என்ன விட்டோன்னு பார்ப்பாங்க. அதுலதான் குறைக்கிறது. இப்போ ரைட்டிங்ல நாங்கள் அடி வாங்குறதுக்கு காரணம் வந்து எங்களை கேர்லெஸ். இப்போ நாங்கள் எங்களை வாட்டில் எழுதிட்டு வரையில அது ரைட்டிங். இன்னும் நிறைய ரைட்டிங் தொடர்பான நிறைய விஷயங்கள் நான் உங்களை சொல்ல போறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்ஏ எழுதிக்கல நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. நார்மலா எஸ்ஏ எழுதி எங்களுக்கு புள்ளிகள் வருவதில்லைன்னு கனவேருக்கு பெரிய குறை. ஏன் வருவதில்லைன்னு நீங்களே ரியலைஸ் பண்ற அளவுக்கு நான் சில விஷயங்களை சொல்ல போறேன். தொடர்ச்சியா பார்ப்போம் என்னன்னு. And each word of the address கொஞ்சம் நோட் பண்றது முக்கியமானது. பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்காம வீடியோ பார்த்து பார்த்து நோட் பண்ணி கொண்டே இருங்கோ கொப்பியில. என்ன பிறகு ஸ்கிரீன்ஷாட்டோ எதுவுமே நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம். Very important to note it down. should start with a capital letter, and the last word of the address can end with a full stop. When writing formal letters, if you have email IDs, அட்ரஸ்ல கடைசியில நாங்க ஃபுல் ஸ்டாப் போடலாம். முதல் கமா கமா போட்டோம். பாருங்க இதுல போட்டிருக்கு கமா கமா போட்டு ஃபுல் ஸ்டாப். இது எல்லாமே நாங்க தமிழ்ல ஒரு தமிழ்ல லெட்டர் எழுத வாரதான பிள்ளைகள். அதுல வார அது சேம் இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். புதுசா ஒன்று நான் சொல்லி தரையில இருந்தாலும் எங்களோட இங்கிலீஷ் லெட்டர்ல உள்ள விஷயங்களை சொல்லத்தானே வேணும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்லப்படுது. ரைட். or contact numbers, you can mention them under the address. But in the informal letters, you don't need to write the name. It's not a must because the person knows about you. You just can write the address and then continue the letter. Next, the date. Date is very important in writing letters. The person who receives the letter should know when the letter was written. Both the formal and the informal letters should contain the date. We Sri Lankans follow the British format in writing dates. So I'll tell you some methods, some ways to write the date. So you can select one of these and use in your letters. You can use word forms or number forms. First I'll explain about word forms. Look at the screen. 31 August. So I have written the short form of August, AUG. The second one is 31 August. The full form of the month is written there. டேட் எப்படி எழுதுறன்ற விஷயம் சொல்லி கொண்டிருக்கிறோம் வந்து. சரியா, நாங்கள் கூடுதலாக நம்பர் ஃபார்மேட்லாம் எழுதுறோம். நாங்கள் 31/8/2020 அல்லது 2021 எழுதுறோம். நாங்கள் அப்படி எழுதலாம். இது வேர்ட் ஃபார்ம்ஸ்ல இப்படித்தான் எழுதுறாரு. இப்படி 31 August 31st August 2020, the 31st of August 2020 அப்படி எல்லாம் எழுதலாம் என்று சொல்லப்படுது. நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களோட லெட்டர்ல எழுதிக்கொள்ளலாம். So then I have written 31 August 2020. So here you have noticed I didn't say 31st. Just I have written the number only. Next I have given 31st August 2020. The 31st of August 2020. At last I have given the 31st of August, comma, the date is followed by the month, which is followed by the year. So the format should be the date first, then the month and the year. So American style is slightly different from this. Americans write the month first, then the date and then. அப்போ நாங்கள் பிரிட்டிஷ் மெத்தட் தான் பாவிக்கிறோம். டேட் மந்த் இயர் தான். அப்போ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது அமெரிக்கன் மெத்தட் தேவையில்லை எங்களுக்கு. The year. So you should not confuse month. You cannot use the 31st August 2020 or 31st of August 2020. These two ரெண்டுமே பிழையானது. என்னென்னா the 31st August 2020 எழுதையிலாது, தனியாக 31st of August 2020 எழுதையில. 31st போட்டால் கட்டாயம் the போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூப்பர்லேட்டிவ்ஸுக்கு முன்னால the போடணும். அப்போ 31st என்று சொல்றது சூப்பர்லேட்டிவ். the 31st of August 2020 எழுதுவோம்.
அப்ப த இங்க போடையில அங்க ஆஃப் போடையில அப்ப ரெண்டுமே பிளே ஆனது. இப்ப இதெல்லாம் வடிவா கன்சிடர் பண்ணுவாங்க வேர்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதிக்க. You are wrong. If you are going to use the words, you have to use by using the comma. Write the day. In the day, the day should be at the beginning. Look at the example. Friday. அப்ப சில நேரங்கள்ல டேஸையும் கேட்பாங்க எழுத சொல்லி. அப்படி எழுதிக்கல நாங்கள் இப்படி எழுதலாம். ஃப்ரைடே 31 ஆகஸ்ட் 2020 எழுதலாம். சரிதானே? ஓகே. கொஞ்சம் அந்த ஆக டீப்பா போகாம 31st வேகமா மூவ் பண்றேன்னா August. Either you can use a and the year can be 7, the date 31 period 8 and then with the first. Or if you are going to write dates. So there is an international format where you write the receiver's address, a formal letter on who received the letter, and if it is applicable, you can write their name starting with the title as Mr. or Mrs. or Honorable or Reverend. இதெல்லாம் பயன்படுத்தலாம். மிஸ்டர், மிஸ்ஸஸ், ஆனரபிள் அப்படியான விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். ஏன்டா இது ஒரு ஒஃபிஷியல் லெட்டர் எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றாரு ஐஸ் வைக்கிற மாதிரியான விஷயம் எழுத போறோம் நாங்கள் கட்டாயம். அப்ப நாங்கள் அதை வந்து வடிவா ஐயா அம்மணி என்று நாங்கள் தமிழ்ல போட்டு எழுதுற மாதிரி இதுல சில விஷயங்களை நாங்க போடணும் கட்டாயம் ரிசீவருக்கு முன்னால நேமுக்கு முன்னால. I have to start writing the address. So address can be in 2 or 3 lines. Look at the example. So here I have given a full address. Mr. Pereira, the name is there. And the second line, the senior manager, that is his designation. And then I have written the name of the company, ABC group of companies. And then I have given the address. In this example, you might have noticed each and every line of the address from the name to the address, each and every line ends with a comma and the last line ends with a full stop. So this is the way you have to write the receiver's address. In case if you don't know the name of the person or if it is not applicable to write, you can start with the designation. You can just avoid writing the name and start with the address, the recipient. In formal letters, dear Mr. and ரைட். அப்போ டியர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போடலாம் சல்யூட்டேஷனுக்கு. அப்போ ரிசீவிங் அந்த அட்ரஸ் போடுறதுல உங்களுக்கு பெரிய அளவு டவுட் இல்லாதபடியே நான் மூவ் பண்ணிட்டேன். ரைட். அப்போ நாங்கள் பிரதானமாக எழுத வேண்டிய விஷயம் நடுவுகளை எழுத வேண்டிய விஷயத்துக்குள்ள வருவோம். Mr. or Mrs. or you don't need to be confused of the letter. When writing formal letters, இது முக்கியமானது. இந்த விஷயம் முக்கியமானது. டாபிக் ஆஃப் த லெட்டர். சில பேருக்கு அந்த டாபிக் போட தெரியாது. வடிவா கவனிங்க தெரியாதாக்கள். A topic for that letter. Topics explain the purpose of the letter. So these topics can be within 1 to 2 lines, not more than that. You have to highlight it or underline it to separate it from the body of the letter. So the person who reads will understand that it is a topic and they will understand the பாருங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அல்லது ஹைலைட் பண்றதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை. சில பேர் பிளாக் பெண்ணால் எழுதுறவை எழுதினாலும் ஓகே வந்து அது பிரச்சனை அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பிளாக் பெண்ணால் எழுதலாம் அல்லது நீங்கள் அண்டர்லைன் பண்ணி விடுறது பெஸ்ட். எப்பவுமே சரி அண்டர்லைன் பண்ணி விட்டீங்கன்னா பெஸ்ட். ஆனால் கட்டாயம் அதை செய்யுங்க, மறந்துடாதீங்க. purpose of the letter. In the informal letter, we don't use a topic. Next. Right. Informal letterக்கு டாபிக் ஒன்றும் போட தேவையில்லையா? அப்போ நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். The body of the letter, that is the main part of the letter. So this body of the letter can be divided into 3 parts. The first one is the introduction, the second part is the main content, and the third part is the conclusion or the summary. So இது எழுதி வைங்க. பர்பஸ் ஆஃப் த லெட்டர் இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன நோக்கத்துக்காக எழுதலாம். மெயின் கண்டென்ட்டுக்குள்ள கிவ்ஸ் ஆல் நெசசரி டீட்டெயில்ஸ். அத்தியாவசியமான எல்லா டீட்டெயிலையும் நாங்கள் அதுக்கு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் எழுதிக்கு நான் தெளிவாக சொல்லி தான் எழுதிப்பேன். ரைட். இன்றைக்கு எக்ஸாம்பிள் எழுதுறது எங்களுக்கு நேரம் காணாது. நாங்கள் அடுத்த கிளாஸ்லாம் எழுதுவோம்.
இப்போ முழுமையா இந்த லெட்டர்ஸ் தொடர்பான அறிவுகளை நாங்கள் இந்த வீடியோ கூட பார்த்துருக்குறோம். சரிதானே? ரைட். அப்போ இதை இருக்க நோட் பண்ணி வைங்க கட்டாயம். தொடர்ந்து பார்ப்போம் வீடியோ. So the introduction can be within 4 to 6 lines and should be in one paragraph. Introduction should talk about the purpose of the letter and the main content. So in the main content, you can have more than 2 paragraphs. The main content gives the necessary details regarding your letter. So this can be written in 2 or more than 2 paragraphs. And the third part is the conclusion. That is the summary of the letter. Conclusion can be written in one paragraph. In the conclusion, you can request the recipient for a solution, for a help, or you can ask them to consider your request, etc. So according to the letter, the conclusion, the wordings in the conclusion can be changed. You should remember that formal letters should not be too long. They should convey the message quickly and they should be up to the point. But both the formal and the informal letters should have these 3 parts: introduction. அப்போ 2 லெட்டருக்கும் பொதுவானது இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் ஒன்று தேவை, கட்டாயம் என்ன டீட்டெயில் கண்டென்ட் வந்து வேணும், மெயின் கண்டென்ட் ஒன்று வேணும், மற்றது ஒரு கன்க்ளூஷன் வேணும். கட்டாயம் 2 லெட்டருக்கும் அது பொதுவானது. Main content and the conclusion. Then the complementary clause. So both letters. கம்ப்ளிமெண்டரி க்ளாஸ் வர்றது முதல் நான் என்ன சொன்னேன், கிரீட்டிங்ஸை போடணும் கட்டாயம். சரியா? அது கிரீட்டிங்ஸ் வந்து என்னத்துக்கு வேறுமென்று சொல்லி சொன்னால் ஃபார்மல் லெட்டர்ஸுக்கு மட்டும்தான் வரும். இன்ஃபார்மல் லெட்டர்ஸுக்கு கிரீட்டிங்ஸ் வராது. தேங்க்யூ போடுறதில்ல தானே நாங்கள் க்ளோஸ்டான ஒரு ஆள் எழுதிக்கல வந்து நாங்கள் தேங்க்யூ போடுறதில்ல, நோட்டுக்கெல்லாம் நாங்கள் தேங்க்யூ போடுறபடியா. informal letter, personal letter, we don't need to write greetings, but we should write for the formal letters, right? We should write the greetings for the formal letters. That's very important. Okay. Letters, formal and the informal letters, should have a complementary clause. In the formal letter, you can use yours sincerely or yours faithfully, but there not பண்ணுவீங்க yours sincerely, yours faithfully, yours truly என்ன போலாம், yours truly அப்படியெல்லாம் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. There's a rule to write that. Can you remember we discussed about the salutation? I told you that we can use either names in the salutation or we can say dear sir or dear madam. So the complementary clause depends on that salutation. I'll tell how it happens. If you write the name of the person, such as Mr. Pereira, Mrs. Shalini, so if you have written the name of the person in the salutation, your complementary clause should be yours sincerely. And if you haven't written the name of the person, that means you have written as dear sir, dear madam, or to whom it may concern, at that point you have to write the complementary clause as yours faithfully. So remember that point when writing the formal letters. But in informal letters, you can use yours loving with. அந்த complementary clause வந்து ரெண்டு பேருக்கும் தேவை. அதில் yours loving, with love, ever loving, with lots of love, அந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் பர்சனல் லெட்டருக்கு போடலாம். கம்ப்ளிமெண்ட்ரி க்ளாஸ் வந்து ஃபார்மல் லெட்டருக்கு நாங்கள் அந்த சொல்லியிருந்தவா நேம்ஸ் சொன்னால் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடுவோம், தங்கள் உண்மை உள்ள அப்படியான மீனிங்காக வேறு. சின்சியர்லி என்று போடுறதுக்கு வந்து அதில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் என்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சின்சியர்லியை பாவிக்கலாம். கனவேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எந்த இடத்துல இதை பாவிக்கிறேன்னு சொல்லி. ஸோ அதைத்தான் இதை கிளியர் பண்ணியிருக்கு. ரைட்? Love, with loads of love, that is up to you. According to your feeling towards that person, you can use the words. So informal letters don't follow a rule here. Next, the signature. Formal letters and informal letters both should have a signature. Last but not least, in the formal letters, you have to write the name of the sender after the signature. The person who signs should write their name under their signature. But in informal letters, that is not a must.
So formal letters have about 9 parts in their letter, and informal letters have about 6 parts. So these are the parts of the formal letters and the informal letters. I hope you have understood. ரைட். அப்போ நாங்கள் பார்ட்ஸ் ஒரு பார்ட்ஸையும் நான் பார்த்துருக்குறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை இதை முதல் வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி வச்சிருக்கிறது மிக முக்கியமானது. அடுத்த கிளாஸில் ஒரு பாஸ் பேப்பரில் இருந்து வந்த ஒரு ஃபார்மல் லெட்டர் மற்றது இன்ஃபார்மல் லெட்டர் எழுதி காட்டுவேன். இப்போ கட்டாயம் அட்டென்ட் பண்ணுங்க. இப்போ இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் பார்த்துக்கின்ற விஷயம் வந்து எப்படி எப்படி எழுதுறேன் அது ஐடியாக்கள், அதை எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் கேட்கலாம், பட் எழுதணுமே, அதுதான் மிக முக்கியமானது. ஸோ அட்டென்ட் பண்ணுங்க கிளாஸுக்கு எப்படி எழுதுறன்றதை காட்டுறேன். ஒரு ஃபார்மல் லெட்டரும் ஒரு இன்ஃபார்மல் லெட்டரும் நாங்கள் பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து போட்டு எழுதி பார்ப்போம். எழுதி பார்த்தோன்னே நீங்கள் அடுத்த லெட்டர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கிளியராக அதை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பட் என்னதான் எழுதினாலும் அந்த ஸ்டார்டிங்கில் நான் போட்ட வீடியோ அது முக்கியமானது. செக் அண்ட் கரெக்ட், அது 2 கீவேர்டையும் மறக்கக்கூடாது. நாங்கள் அதை செய்கிறதே இல்லை ஒரு நாள். செக் அண்ட் கரெக்ட் இல்லாட்டி எப்போவுமே மார்க்ஸ் எடுக்கல. ஏ நோக்கி பயணிக்கிறார்கள் வந்து கட்டாயம் செக் அண்ட் கரெக்ட் செய்யணும். அது உங்களோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். முடிவா செக் பண்ணிக்கொண்டு வரைக்கும் ஏதோ ஒரு பிள்ளைய ஒன்று விட்டுருப்பீங்க. தாராளமாக டைம் இருக்குது எழுதுறதுக்கு. பார்ப்போம். ஈவன் பார் சார்ட் பை சார்ட்லைனா கூட நாங்கள் செக் பண்ணுறதில்ல, சில இடங்கள் அப்படியே விட்டுருவோம். சரியா? அதுகளையும் செக் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. ரைட். அப்போ நாங்கள் 2 ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டரை நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, see you, bye bye, take care, thank you very much, have a nice day.